ஒரு தேவாலயம் கட்ட 632 ஆண்டுகள் ஆகியிருக்கு. இதற்கு நடுவுல 2ஆம் உலகப் போரையும் பார்த்து இன்றும் கம்பீரமாக மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. வாங்க வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஜெர்மனியில் இருக்கும் மிக பிரம்மாண்டமான கத்தீட்ரலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிரம்மாண்டமான கத்தீட்ரல் ஜெர்மனியின் கொலோன் என்ற மாகாணத்தில் தான் அமைந்துள்ளது. ஜெர்மனியோட முக்கியமான லேண்ட்மார்க்கா இந்த கொலோன் கத்தீட்ரல் இருக்கு. நீங்க ஜெர்மனிலேருந்து எங்க இருந்தாலும் கொலோன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்த உடனே உங்க கண்ணில் படுற முதல் விஷயம் இந்த கத்தீட்ரலாக தான் இருக்கும். இந்த கத்தீட்ரல் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சுமார் 60 லட்சம் பேர் இந்த கத்தீட்ரல் சுத்தி பார்த்துட்டு போறாங்க. இந்த கத்தீட்ரலை கட்டுறதுக்கு 1248ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நடுவில் பொருளாதார பிரச்சனையால் ஒரு 300 வருடம் இந்த கட்டுமான பணி முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பிறகு 19ஆம் நூற்றாண்டில் தான் மீண்டும் இதற்கான கட்டிட பணி தொடங்கியது. இறுதியாக 1880ஆம் ஆண்டு இந்த கத்தீட்ரல் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. மொத்தம் இதை கட்டி முடிக்க 632 ஆண்டுகள் ஆகியுள்ளது. இந்த கத்தீட்ரல் முழுவதும் கோத்திக் ஆர்க்கிடெக்சரால மிக அழகாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கத்தீட்ரலோட ஹைலைட்டே இந்த டின் டவர் தான். அதோட உயரம் மட்டும் 157 அடி. ஒரு காலத்தில், அதாவது 1880 முதல் 1884ஆம் ஆண்டு வரை உலகின் மிகப்பெரிய கட்டிடம் இதான் என்ற பெருமையை கொண்டிருந்தது. இந்த தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான சிலைகளும் சிற்பங்களையும் காணலாம். ஆலயம் முழுவதும் பல இடங்களில் அழகான கண்ணாடி ஜன்னல்கள் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றது. தேவாலயத்தில் முழுவதும் மிக உயரமான ஆர்ச்சை பார்க்கலாம். நிறைய இடத்துல அழகான கல்ல சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த கத்தீட்ரலோட சீலிங், என்ட்ரன்ஸ், விண்டோஸ், டவர்ஸ், சிற்பங்கள் அனைத்துமே கைகளால செதுக்கப்பட்டது தான். இந்த கத்தீட்ரல் உள்ள வந்தோடனே உங்களுக்கு மிகவும் அமைதியான ஒரு அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணலாம். எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டமான தூண்கள், அழகான கண்ணாடி ஜன்னல்கள், பிரேயர் ஏரியா, மேலே பார்த்தா அழகான சீலிங் என்று மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இந்த கத்தீட்ரல் இருக்கு. இந்த கத்தீட்ரல் உள்ள வரதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். உள்ள போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஆனா லைட் ஃபிளாஷ் போடாம நீங்க எடுக்கணும். அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் போட்டோகிராஃபி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தேவாலயத்தில் நீங்க அதிகம் சத்தம் போடாம சைலண்டா நீங்க சுத்தி பார்த்து வழிபடலாம். இந்த கத்தீட்ரல்ல 3 முக்கியமான ராஜாக்களுக்கு சன்னதி அமைந்துள்ளது. இந்த 3 பேர் யார் என்றால், குழந்தை இயேசுவை சென்று பார்த்து வந்த 3 வைஸ் மேன் என்கின்ற 3 அரசர்கள் தான். இரண்டாம் உலக போரின் பொழுது கொலோன் சிட்டி முழுவதுமாக தரைமட்டமானது. ஆனால் அதில் இந்த கத்தீட்ரல் மட்டும் எதுவும் ஆகாமல் நிலைத்து நின்றது. இந்த கத்தீட்ரலை சுற்றி நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகள் வைத்து தகர்க்கப்பட்டும் இந்த கத்தீட்ரலுக்கு எதுவும் ஆகவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் பல விமான ஓட்டிகள் இந்த கத்தீட்ரலை தான் ஒரு நேவிகேஷன் லேண்ட்மார்க்கா வச்சு பிளைட் ஓடி இருக்காங்க. இந்த கத்தீட்ரல்ல மொத்தம் 11 பெல் இருக்கு. அதில் மிகப்பெரிய பெல் 24 டன் எடையை கொண்டுள்ளது. இந்த 2 டின் டவர் போல இருக்கிற இந்த டவர்ல நம்ம ஏறி போய் பார்க்க முடியும். பார்வையாளர்களுக்கு
ஒரு சிறிய கட்டணம் வசூலித்து மேலே செல்ல அனுமதி தராங்க. மொத்தம் 533 படிக்கட்டில் ஏறி சென்றால் நீங்க அந்த டவரோட டாப்ல போய் பார்க்கலாம். டாப்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கொலன் சிட்டி மற்றும் ரெயின் ரிவரோட மொத்த அழகையும் நீங்க மேல இருந்து பார்த்து ரசிக்கலாம். இந்த கத்தீட்ரலை சுற்றி ரெயின் ரிவர், லவ்லாக் பிரிட்ஜ், நிறைய ஷாப்பிங் ஸ்ட்ரீட், கஃபேஸ், அழகான தெருக்கள் என்று மிகவும் இந்த நகரம் லைவ்லியா காட்சியளிக்கின்றது. இந்த ரெயின் ரிவர் மற்றும் லவ்லாக் பிரிட்ஜை பத்தி அடுத்த வீடியோல நான் போடுறேன். 800 ஆண்டுகளாக வரலாற்றை சுமந்து நிற்கும் இந்த கொலன் கேத்தீட்ரல் ஒரு தேவாலயம் மட்டுமல்ல, கலை, பொறுமை மற்றும் பொறியியல் திறமையின் ஒரு அற்புதமான சின்னம். ஜெர்மனிக்கு வருபவர்கள் கண்டிப்பாக தவற விடக்கூடாத ஒரு இடமாக இந்த கேத்தீட்ரல் உள்ளது. நீங்களும் ஜெர்மனி வந்தீங்கன்னா இந்த கொலன் கேத்தீட்ரலை மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல ஒரு அழகான பிளேஸ்ல சந்திப்போம். தொடர்ந்து இது போல டிராவல் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.